உலக மக்கள் அனைவருக்குமே பாலச்சித்தர் பாலஜனா சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு சிறப்பான ஆவணி மாத பலன்கள், ஆவணி மாத அற்புதமான தெய்வீகமான பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னி ராசிக்கு. இந்த நிகழ்ச்சி மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உறுதியாக ஏற்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் அந்த பிரச்சனைகளை எந்த அளவுக்கு தீர்ந்திருக்கிறது, சரியாக இருக்கிறதா, சரியாக நிவர்த்தி அடைந்திருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் உங்கள் வேதனைகள், எத்தனையோ இடங்களில் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கிற வேதனைகள். பொதுவா நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம், செய்யக்கூடிய தொழில் உத்தியோகம் வியாபாரங்கள் சிறந்து விளங்க வேண்டும். பொதுவாக ஜோதிடத்தை இதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. செய்த தொழில் வியாபாரம் விருத்தி அடைய வேண்டும். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு 4 காசு சம்பாதிக்கணும். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு 4 காசு சம்பாதிக்கணும். நல்ல வாழ்க்கை வாழணும். நல்ல பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணும். படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். முக்கியமாக அரசாங்க வேலை கிடைக்கணும். இப்படிப்பட்ட நல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும். காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். அடுத்து புத்திர பாக்கியம். அடுத்து என்னங்க, சொத்து சுகங்கள், வீடு வாசல் சொத்து சகி, இதுதான் முக்கியத்துவமான ஒரு மனிதனுடைய ரொம்ப முக்கியத்துவமான தேவைகள். இது கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாதம் எங்கெங்க நடந்துச்சு. இந்த பாருங்க, பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல படிப்புங்க, நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கான், நல்ல படிச்சா நல்ல இடத்துல வேலைக்கு போனா நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான், எந்த குறையும் இல்லை. ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. அதுதானே ரகசியம். இதுதான் இந்த உலகத்தில் எங்கெங்கேயோ ஜாதகத்தை தூக்கிட்டு அலையிறீங்க, கல்யாணம் முடியலன்னு சொல்லி அந்த வேதனையாட்ட சொல்றீங்க. ஐயோ, 4-5 வருஷமா பொண்ணு பார்க்குற பையனுக்கு முடிய மாட்டேங்குது. பையன் நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலை பார்க்குறான், நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறேன், ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. இதுதான் ஒரு சிறப்பு. இங்கே சொந்த மாசம் கல்யாணம் முடிய, சும்மா ஜாதகத்துக்கிட்டு அலையக்கூடாது, பொண்ணு பார்த்துட்டு அலையக்கூடாது, பொருத்தம் பார்த்துட்டு அலையக்கூடாது. அதே போல் அரசாங்க வேலையா சொன்ன மாசம் கிடைக்கும். சும்மா எப்போதான் வேலை கிடைக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கக்கூடாது. சும்மா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் முயற்சி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஐயா, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையா பிள்ளைங்க? ஏன் குழந்தை இல்லை? என்ன காரணம்? குழந்தை பிறக்குமா பிறக்காதா? இல்லைங்க, பொருத்தம்லாம் 10க்கு 11 பொருத்தம் இருக்குன்னாங்க. அந்த பொருத்தத்தினால உடனே குழந்தை பாய் கிடைச்சிடாது. முதல்ல 2 ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் கட்டத்தில் இருக்கு. உங்க காலத்தை கடத்தி செல்லக்கூடிய காலத்தின் யோகங்களை தரக்கூடிய கட்டத்தில் இருக்கு. விரல் தினம் கணம் ரஜு நாடி அப்படி பொருத்தம் பார்த்துறாதீங்க. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு 5% 10% எடுத்துக்கிறோம். இல்லைங்க, அந்த காலத்து இந்த காலத்துக்கு 10க்கு 9 பொருத்தம் 10க்கு 10 பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு வச்சு நீ குழந்தை 7-8 வருஷம் ஆகி போச்சு. 7-8 வருஷம் ஆகி போச்சு, குழந்தை இல்லை. டைவர்ஸ் வரைக்கும் போன பிரச்சனை. ஆக இந்த புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும்? எத்தனை தோஷம் வந்தால் நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தலாம். அதுதான் இங்கே சிறப்பு. எங்கெங்க நடக்குது, எங்கெங்கயோ ஜாதக தூக்கி அலைஞ்சிட்டோம், வேதனை போட்டு உட்காந்துருக்கோம், என்னமோ பரிகாரம்லாம் பண்ணிட்டோமாங்க. நல்ல கவனிங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் திரும்ப 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 இதைத்தான் சொல்றேன். ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால், பிரம்ம வேத சாஸ்திரத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம், தவிர மனிதனால் உருவாக்கப்பட்டது. மனிதன் அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது. இறைவன் போட்ட கணக்கு என்னன்னு என்று சரியாக கணிக்க வேண்டும். ஆக உங்கள் பிரச்சனைக்கு எதுவாக இருந்தாலும் சரி,
எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. பொம்பளை பிள்ளைக்கு வீட்டுக்காருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பொம்பளை பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு வச்சோம். ஒரே பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் தெரியல. எத்தனை ஜோசியரை பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த நிவர்த்தி கிடைக்கணும். நல்ல வேலை கிடைக்கணும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்க, என்ன பார்த்து நடக்கணும்னு வந்துடக்கூடாது. ஆக பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி, பிரம்ம வேத சாஸ்திரத்திலும் உங்கள் பிரச்சனைகளை சரியான முறையில் சரியாக கணித்தால் சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. உருவாக ஒருத்தர் செய்கிற தொழில் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலை செய்யலாமா செய்யக்கூடாதா, சொந்த தொழில் செய்கிறதுக்கு நல்ல யோகம் உண்டா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் இப்போ அரசியலில் நிறைய எடுக்கிறாங்க. உண்மையில் அரசியலை சாதிக்க முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம். இப்போ விஜய் எடுத்துக்குங்க, நடிகர் விஜய். அவர் இப்போ நிறைய பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதை செய்வதனால் மட்டுமே அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்து விட முடியாது. அவர் தலையெழுத்து ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாமியா. சில பேர் நான் பெரிய சாமியார் இருப்பாரு, அதுக்கு தலையெழுத்து வேணும். வீட்டில் மருத்துவ தொழில்கள், அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணி, பெரிய பெரிய ஹோட்டல் நடத்துகிறவங்க, ஆசிரியர் உத்தியோகம் பார்க்குறவங்க, வெளியூரில் போய் ஆசிரியர் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு சிறந்த யோகமான காலமாக ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம், கொஞ்சம் உத்தியோகத்தின் மூலம் இடமாற்றம், வெளிநாட்டு பயணம். வெளிநாட்டு பயணத்துக்கு நிறைய முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அதிகமாக கன்னி ராசிக்காரங்க நிறைய உயர்ந்த பிஹெச்டி படிப்பு, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய படிப்பு, இல்லாடி அப்படி ஏற்கனவே படிச்சுட்டு அந்த உத்தியோகம் கிடைக்காம வெளிநாட்டில் போய் உத்தியோகம் பார்க்கணும்னு முயற்சி பண்ணுறவங்களா சிறந்த அதற்கான ஒரு சரியான காலம் இது. சரியான காலம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக தனாதிபதி ஒன்பதாம் அதிபதி இருந்தாலே நீண்ட தூர பயணத்தின் மூலம் வருமானம் பெறுவது. அப்போ அவர் உங்க இடத்துல உட்கார்ந்து, அதுக்கு என்ன அர்த்தம்? கன்னிராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கிரன், அவரே 9ஆம் அதிபதி, அதாவது ரிஷபராசிக்குரிய அதிபதி 9ஆம் அதிபதி, நீண்ட தூர பயணத்தின் மூலம் வருமானம். அப்ப அவர் கன்னிராசியில் உட்காரும் போது அந்த நீண்ட தூர பயணத்தின் மூலம் வருமானம் என்பது உறுதியாகிறது. சிலருக்கு பதவி உயர்வு கிடைத்து வெளி மாநிலங்களுக்கு மற்ற ஊர்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு உயர்வு பெறக்கூடிய நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட அமைப்புகள். சரி, அடுத்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சும்மா தொல்லை தரக்கூடத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பல தொழில் வெற்றியில் ஏற்படுத்த முடியும். நீங்க செய்த ஒவ்வொரு தொழிலும் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கு. ஏன்னா சனி பகவான் ஆட்சி, மூல திரிகோணம், வக்ரம், இந்த 3 சக்திகளோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும், தொழில் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருக்கும். சுயமா எந்த தொழில் செய்தாலும் அதுங்க மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்குமே தவிர பாதிப்பு தரக்கூடிய நிலையில் இல்லை. சப்போஸ் சனி கூட வேற மோசமான கிரகங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க, உங்க பாடு ரொம்ப மோசம்தான். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சனி பகவான் வலிமையோடு தான் இருக்கிறார். சில கிரகங்கள் கூட்டு சேர்ந்துச்சுனாலே நம்ம மனசுல போட்டு பாடாப்படுத்தணும். இப்ப அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு மூல திரிகோணம் என்பது ஒரு சிறந்த சக்தி, ஆட்சி பெற்ற சக்தி, வக்ர சக்தி. இந்த 3 சக்தியில மிகப்பெரிய முன்னேற்ற சக்திகளாக ஏற்படும். அடுத்து கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு, அதாவது பொதுவாக 7ஆம் இடத்துல கணவன் மனைவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அந்த இருந்த ஏதாவது பிரச்சனைகளை, சிலருக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கலாம். கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அதே நேரத்தில் ராகு ஒரு குருவின் வீட்டில் இருக்கிறதுனால அந்த பிரச்சனையை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் குறையறத வாய்ப்பு. ஏன்னா குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு முழுமையாக அந்த குடும்பத்தை கெடுத்துறார். ஏன்னா குரு உங்களுக்கு பாக்கி அந்த இடத்துக்கு மீனராசிக்கு அதிபதி, அதாவது ஒரு கிரகத்துக்கு இடம் கொடுத்த ஒரு அந்த ஸ்தானத்தின் அதிபதி, அவரும் வலிமையா இருக்கார். ஒரு கிரகத்துக்கு இடம் கொடுத்தவன் அவனும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பீங்க. அப்போ அவரும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஸ்தானம். பாக்கியஸ்தானம் அப்படின்னா எல்லா தோஷையும் விலகக்கூடிய இடம். அதுக்கு பேரு தோஷமான மற்ற கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தோஷத்திலிருந்து விலகக்கூடிய இடம் தான்
இந்த குரு இருக்கக்கூடியது. இப்ப ஒரு கிரகங்கள் சரி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்தானத்தில் அட்டமாதிபதி இருக்கிற 8ஆம் இடத்துக்கு அதிபதி போய் 9ஆம் அதிபதியோட சேர்ந்துட்டார்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 8ஆம் அதிபதியினுடைய அது மோசமான வக்ரம், அதாவது பார்த்தீங்கன்னா மோசமான உக்ரம் குறைஞ்சிடும். மோசமான உக்ர சக்தி குறைஞ்சு பாக்கியாதிபதியோடு சேரும்போது அந்த உக்ரம் குறைஞ்சிடும், அந்த தோஷங்கள் விளையும். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட நிலையில் தான் இப்போ குரு செவ்வாய் சேர்ந்து குருமங்கல யோகத்தில் இருக்கக்கூடிய நிலை தான் அந்த 9ஆம் இடத்தில் பார்த்தீங்க. உயர்வு, அரசாங்க உத்தியோகம், நீண்ட தூர பயணத்தின் மூலம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குருமங்கல யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான, அதாவது உங்களுக்கு 4, 7 குறிவர் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஒருவேளை தொழில் உத்தியோகத்தினால் இடமாற்றத்தினால் ஒரு பிரிவு ஏற்படும் என்ற நிலை இருக்கே தவிர குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு தொழில் ரீதியாக தான் ஏற்படும். பிரிவுகள், கணவன் மனைவி பிரிவு இருந்தால் ஒரு உத்தியோகத்தின் மூலமாகவும் ஒரு தொழில் மூலமாகவும் பிரிவு ஏற்படும். ஒரு சில பேருக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், அது பெரிய பாதிப்பு தராது. ஆக பாக்கியஸ்தானத்தில் குருமங்கல யோகத்தில் இருக்கக்கூடிய குருவாலும் அதே நேரத்தில் சகோதர வர்க்கத்தாலும் உறவுகளாலும் மேன்மை பெறக்கூடிய இடத்தான் இந்த குருமங்கல யோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? அடுத்து இந்த அமைப்பிலிருந்து செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு 10ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு போறாரு. ஆவணி 10லேருந்து 10ஆம் இடத்துக்கு போறாரு, கன்னி ராசிக்கு. அதுவும் ஒரு நல்ல தொழில் வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடிய அருமையான இடம், தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய இடம், உத்தியோக உயர்வு ஏற்படுத்தக்கூடிய இடம். சரிங்களா? அடுத்து கன்னி ராசிக்கு புத ஆதித்ய 12ஆம் இடத்துல இருக்கிறத பார்த்துட்டோம். ஏற்கனவே சொல்லிட்டோம். 12ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்ற இடத்துல வலிமையோடு இருக்கும் பொழுது நமக்கு நிறைய தொழில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கின்ற முதலே சொல்லிட்டோம். அதாவது விரயங்கள், எந்தவித விரயங்கள் இல்லாமல் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள், அது எந்தவித மாற்றமே இல்லை. ஆக கன்னிராசியை பொறுத்தளவு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு மாற்றம். ஆகஸ்ட் மாதம் அற்புதமான நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக உறுதியாக அமைகிறது. அதில் துளி கூட மாற்றம் இல்லை. எல்லாமும் பெற வேண்டும். உங்களுக்கு எல்லா யோகங்களும் இந்த ஆவணி மாதத்தில் நிச்சயமாக ஏற்படும் என்ற ஒரு சிறந்த ஒரு நல்ல யோக பலன்கள் நிச்சயமாக உண்டு என்ற உறுதியான உத்தரவாதம். சரிங்களா? அதாவது சில பேருக்கு சரியாக வரல, நடக்கணும்னா கீழே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். கீழே என் நம்பர் இருக்குது, என்ன நல்ல சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார், ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் இருக்குது, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்கள் ஜாதகத்தில் என்ன கோளாறு, என்ன மோசமான திசாபுத்திகள் நடக்குது, ஏன் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கல அப்படின்னு அதை நல்ல நிவர்த்திக்கான வழிகளை பார்ப்போம். கண்டிப்பாக இங்கே வந்தாச்சுன்னா நீங்கள் நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஜாதகம் பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை, அவரை பார்த்து அவர் சொன்ன அப்படியே நடந்துச்சு நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடியதாக இருக்கணும். அதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கேயும் நடக்கலைன்னு வந்துடக்கூடாது. ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின் மூலம் சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நடக்கிற காரியம் என்னன்னா பார்த்துருமே, நடக்காத காரியம் நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, அவருடைய ஒரிஜினல் ஜாதகம். இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னமோ தொழிலில் ஈடுபடுறாங்க, அரசியல் ஈடுபடுறாங்க. அதை அவங்களால அரசியல் முன்னுக்கு வர முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் தான் அரசியல் வெற்றி உறுதியாக உண்டு, அடிச்சு சொல்லலாம். ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைக்கு இங்கே சொன்னது நடக்கும், நடந்தேயாகும் என்ற உறுதி உத்தரவாதப்படி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட கன்னியா ராசி அன்பர்கள் அனைவருக்கும் நெக்ஸ்ட்ஜென் ஆஸ்ட்ரோ சார்பாக எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கன்னிராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 6வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த ராசியில் உத்தர நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்தில் 1, 2 பாதங்கள் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உத்தர நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன், ஹஸ்தத்துக்கு அதிபதி சந்திரன், சித்திரைக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பொதுவாக இந்த ராசி நில தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. அதாவது பெண்மை சார்ந்த விஷயங்களுக்கு இந்த ராசியை சொல்லியிருக்காங்க. இந்த ராசியில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சோம்பல் தன்மையும் இருக்கும்.
தூக்கத்துக்கு வந்து நல்ல முக்கியத்துவம் தர்றவங்களாக இருப்பாங்க. தூக்கம் வந்து உங்களுக்கு பிடிக்கும், அப்படி சொல்லலாம். தூக்கம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் வந்து இவங்க அதனால் வந்து எந்த ஒரு காரியத்தையும் கொஞ்சம் சலிப்பாக எடுத்துக்கிட்டு செய்வாங்க. நல்ல புத்திசாலி இவங்க. எதை வந்து ஈஸியாக செய்யலாம் அப்படின்றது தெரிஞ்சு அந்த கஷ்டமாக ஒரு வேலையை செய்கிறது உண்டு. ஆனால் அது வந்து ஈஸியான ஷார்ட்கட் தெரிஞ்சு பண்ணக்கூடியவங்க. அதனால் வந்து ஒரு வேலையை வந்து அதனால் வேலையை எடுக்கும்போதே கொஞ்சம் சலிப்பாக எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் நல்லா செய்யக்கூடியவங்க. இவங்களுக்கு வந்து பொதுவாக நரம்பு, நுரையீரல், டிபி இந்த மாதிரி வாதம் வரதா வந்து பழைய மாமணி, அதாவது ஜோதிட மாமணி அப்படின்ற ஒரு பழைய நூலில் இவங்களுக்கு வாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் இலகிய மனம் இருக்கும், அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம் உள்ளவங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் ஜோதிடர்களை பார்க்கலாம். ஜோதிடம், அஸ்ட்ரானமி இது சம்பந்தமான விஷயங்கள், சைக்காலஜி இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களாக இருக்கும். பல பேர் வந்து இந்த ராசியில் உள்ளவங்க ஆடிட்டராகவும் இருப்பாங்க. ஆடிட்டராக கணக்கு போடுறவங்களும் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த ராசிக்கு இயல்பான உள்ள குணமாக இருக்குது. இவங்களுடைய உருவ அமைப்பை பார்த்தோம்னா அம்மாவை போல் இருப்பாங்க, இல்லாட்டினா அம்மா வழி உறவினர்களை போல் இவங்களுடைய உருவ அமைப்பு இருக்கும். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்குள்ள பலன்கள். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, உங்களுடைய ஜாதக விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம நேரடியாக உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, தசாபுத்தி எப்படி இருக்குது, இல்லை உங்களுடைய கேள்விகள், அது சம்மந்தமான விஷயங்கள், உங்களுடைய ஜாதக சம்மந்தமான விஷயங்கள், இது சம்மந்தமான ஏதாவது செய்யறதுக்கு வேண்டிய ஆலோசனைகள் இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாம். வாங்க நம்ம இப்போ அவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஆவணி மாதம் அப்படின்றது 17/8/2024 16/9/2024 வரைக்கும் இந்த ஆவணி மாதம் இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் வந்து உங்களுடைய ராசியில் ஆல்ரெடி கேது இருக்குது. ஆனால் வந்து இந்த மாதம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி சுக்கிரன் வந்து கேதுவோடு சேர்ந்துக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். 7வது வீட்டில் ராகு பகவான் இருக்காது. 10வது வீட்டில் 9வது வீட்டில் குருவும் செவ்வாயும் இருக்கார். அதில் செவ்வாய் வந்து ஆவணி மாதம் 10ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10வது வீட்டுக்கு வந்துடுவார். உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் புதன் இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்காங்க. ஆவணி 10ஆம் தேதி புதனும் வந்து உங்கள் 11ஆம் வீட்டிலேருந்து 12வது வீட்டுக்கு வந்துடுவார் உங்கள் ராசியாதிபதி. பொதுவாக வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ஜென்ரலாக நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ராசியில் இந்த மாதம் இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்கும்னு எடுத்துட்டோம்னா, பொதுவாக திருமணத்துக்கும் இந்த ராசி பல பேருக்கு உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் இவங்களுக்கும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் இவங்களுக்கே ஏற்பட்டிருக்கும். இவங்களுக்கே அது மாதிரி மன கஷ்டங்கள், மன ரீதியாக வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸு, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை இவங்க நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் இவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கக்கூடிய டைமாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு ஏற்கனவே வந்து இவங்க பல நம்பிக்கை துரோகங்களை சந்தித்ததுனால இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சில ஆறுதல்களை தரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு வரக்கூடிய ஆவணி 10ஆம் தேதிக்கு மேலே. உங்களுக்கு 6வது வீட்டில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட நீங்கள் பேசிகிட்டு இருந்த விஷயங்கள் வந்து வெளியில் போய் உங்களுக்கு எதிர்ப்பாக திரும்ப இருக்கும். அதனால் யாரையும் நம்பி நீங்கள் எந்த பேச்சும் நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது. அதனால் கூட வேலை பார்க்குறவங்கனால உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கும், ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கும். 6ல் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால வேலையில் வந்து உங்களுக்கு அதிக ப்ரெஷர் இருக்கும், ஓவர்லோடு இருக்கும். அதே மாதிரி மேலதிகாரிகளுடைய ப்ரெஷரும் உங்களுக்கு நிறையா இருக்கும். உங்கள் ராசிக்கு 12வது வீட்டுக்கு அதிபதியாகவே சூரியன் வந்திருக்காரு. அதனால பல பேர் வந்து வேலையை விடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேறு வேலையை தேடிட்டு இருக்கணும், அநேகமாக இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த மாதம் அந்த வேலை தேடி போய்க்கலாம் அப்படின்னு பல பேர் வேலையை விட்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. இந்த ராசியில் சேர்ந்தவங்க பல பேர் வந்து ஆடிட்டர், கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சர்வீஸ் ஓரியன்டான விஷயங்கள், பல பேர் வந்து ஐடி அது மாதிரியான விஷயங்களாக இருப்பாங்க. அது மாதிரி இடத்துல வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. சொந்த தொழில் செய்கிறவங்க வந்து கான்ட்ராக்டு, அந்த மாதிரி கான்ட்ராக்டர்ஸு, அது மாதிரி ஏஜென்சிஸ் இது மாதிரி செய்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதம் வந்து ஒரு சில செலவினங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் வீடு, ரியல் எஸ்டேட்டு இது மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு
இந்த மாதம் வந்து 10ஆம் தேதிக்கு மேலே மிக நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா உங்கள் 2வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு வராரு. அதனால் வந்து பல பேர் வந்து வெளிநாட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் வெளிநாட்டு வாய்ப்புகள் திடீர்னு உங்களுக்கு அமையும். இல்லை வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு இருக்கிறவங்கள உங்கள் இடங்கள் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இருந்துன்னா இடம் வாங்குறது, அது மாதிரி வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு வீடு அமையறதுக்கான ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தீங்க, எதுவுமே சரியாக இல்லாமல் இருந்தது, அது மாதிரி அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சில பேர் தன்னோட வீட்டை சரி பண்ணி கட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இந்த மாதத்தில் உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து செவ்வாய் வந்து இந்த ஆவணி 10ஆம் தேதிக்கே வந்துடுறாரு. செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கும் அதிபதி. அவர் தொழில் ஸ்தானத்தில் வர்றதுனால பல பேர் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதம் பெரிய தடங்களை ஆவணி 10ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் சந்திக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து பெருமாளை வணங்குறது, பெருமாள் கோயிலுக்கு வந்து புதன்கிழமை அன்னைக்கு போய் நீங்கள் வந்து அது நரசிம்மரை கூட வணங்கலாம். லக்ஷ்மி நரசிம்மர் அவரை கூட பிரதோஷ நேரத்தில் போய் நீங்கள் வணங்குறது. பெருமாளுக்கு புதன்கிழமை நீங்கள் வாசனை மலர்களை கொண்டு வச்சு வேண்டிட்டு வர்றதெல்லாம் பலவிதமான தடைகளை வந்து நிவர்த்தி பண்ணும். பொதுவாகவே உங்கள் ராசியில் வந்து இப்போ கேது இருக்கார். ஆனால் வந்து இப்போ முன்னால் இருந்ததுக்கு தேவலான்னு சொல்லணும், முன்னால் உடல்நிலை கோளாறு இருந்ததுக்கு இப்போ தேவலான்னு சொல்லணும். குரு பார்வை இருக்கிறதுனால பொதுவாக அந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் குரு பார்வையும் இருக்குது, சுக்கிரனும் வந்து அங்கே சேர்ந்துக்கிறாரு. அதனால் பொதுவாக வந்து இந்த மாதம் பல விதத்துலையும் வந்து கலவையான ஒரு மாதமாக இருக்கும். நிறைய பேர் வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு தரவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் முதல் பாதி நடக்காமல் இருக்கும், பின் பாதி நடக்கும். இந்த மாதிரியான கலவையான பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் இந்த பலன்களை பார்த்து இந்த சுவாமியை நீங்கள் வணங்கிட்டு நீங்கள் எல்லா விதத்துலையும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நானா சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையிலே கன்னி ராசி அன்பர்களே மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு இருக்கும். கவலை வேண்டாம். தொடர்ந்து பல இன்னல்களையும் ஏற்ற இறக்கங்களையும் வீண்படி அவமானங்களையும் பல தோல்விகளையும் சந்தித்து வரக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன், ஒரு நல்ல தொழில் பிஸ்னஸில் வந்து நல்லா சிறந்து விளங்குகிறார். அற்புதமான பிஸ்னஸ். தினந்தோறும் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருப்பாங்க, அப்புறம் ஜெர்மனில் இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா கனடாவில் இருப்பாங்க, அப்புறம் யூகேல இருப்பாங்க. இப்படியா ஒவ்வொரு நாளும் போய் ஒரு பையரை பார்த்துட்டு வருவாங்க. இங்கே ஒரு நிர்வாகம் தனியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி நிறைய தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு கூட பிஸ்னஸில் ஒரு சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். அல்லது ஒரு மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு ஷோரூம் வச்சுருப்பாங்க, ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு மில்லுங்க வச்சு நடத்துவாங்க. இப்படி மல்டி பிஸ்னஸ் செய்வார்கள். அல்லது ஒரு ஃபைனான்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு சிட் ஃபண்ட் வச்சுருப்பாங்க. அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கன்னி ராசி அன்பர்களே. கோல்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம், ஹோல்சேலாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ண செய்யக்கூடியவங்க, வெளிநாடுகளில் கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ நீங்கள் சுய தொழிலாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், வியாபார நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், அல்ல பெரிய மல்டி லெவல் பிஸ்னஸாக இருக்கலாம், பல கோடிகளை டர்ன் ஓவர் செய்யக்கூடிய பெரிய பிஸ்னஸாக இருக்கலாம், பில்டர்ஸு, அதே போல் லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, கட்டுமான நிறுவனங்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கன்னி ராசி அன்பர்களே, தொழில் துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம்
கன்னிராசிக்கு வருமானம் நிறைந்த மாதமாக அமைகிறது. நல்ல வருமானம், சிறப்பான வருமானம், சிறப்பான யோகம். சார் நீங்களாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எத்தனையோ கிறிஸ்டின்ஸ், எத்தனையோ முஸ்லீம்ஸ் எங்களால் செய்ய முடியாது சாமி, வீட்டில் வந்து செய்ய முடியாது, நீங்கள் அங்கேயே செஞ்சுருங்க, அந்த பரிகாரத்தை அங்கேயே ஹோமம் பண்ணுங்க, எங்களுக்கு வெறும் ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க போகிறோம், பிரசாதம் மட்டும் அனுப்பி வைங்க. அப்போ அவங்க கூட அவ்வளோ நம்பிக்கையாக அந்த வழிபாடுகளை, பரிகாரங்களை செய்து கொள்கிறார்கள். அவன் கன்னிராசி என்பர்களே, இந்த மாதம் அதை போல உங்களுக்கும் சிறப்பான மாதமாக, பணங்காசுகள் வரக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போல கன்னிராசி நேயர்களே, நிறைய கன்னிராசி என்பர்கள் பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கிறாங்க. நிறைய பணங்காசு கொடுத்து தொழிலில் ஏமாந்துருக்கிறாங்க. அப்போ இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி என்பர்கள், என்னை ஏமாத்திட்டாங்க சாமி, எனக்கு இவ்வளோ பைசா வர வேண்டியது இருக்குது, எனக்கு இவ்வளோ வரணும், அவ்வளோ வரணும், அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு சிரமங்கள், கஷ்டங்கள் இருக்குமே ஆனால், அல்லது ஏமாத்துறா சாமி கொடுக்க முடியாது போ, உன்னால் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே. இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் திருப்பி வாங்க முடியும். கவலைப்படாதீங்க, மனசு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரொம்ப டிப்ரெஷனில் போய் உட்காந்துக்காதீங்க, பயப்படாதீங்க, ஏமாத்துறவனே தைரியமாக இருக்கான். அப்போ வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் வந்து சேரும். அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு. அதே போலத்தான் உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிரைவேட் ஜாப்போ கவர்மெண்ட் ஜாப்போ, அதே போல் உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், கன்னி ராசி என்பர்களே வேலையில் சிறந்து விளங்குவீர்கள். எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு, 1 மாதமாது 2 மாதமாது, அல்லது எனக்கு ஆகஸ்ட் வரலும் டைம் இருக்குது, செப்டம்பர் வரலும் டைம் கொடுத்துருக்காங்க, எனக்கு இமீடியட்டாக எனக்கு ஜாப் கிடைக்குமா, எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குங்க சாமி, நான் வேலை கிடைச்சே ஆகணும், நிறைய நான் லாஸ் பண்ணிட்டேன், நிறைய பேர் என்னை ஏமாற்றிட்டாங்க, வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் கலகங்கள் இருக்கா, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவன் வேணும்னே ஏதாவது கலகம் பண்ணியிருக்கானான்னு பாருங்கள். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் விலகும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு வேலையில் நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே. அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள் இருக்குமே ஆனால் கன்னிராசி என்பர்களே கடன் சுமைகள் குறையும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், கவலை வேண்டாம். அதே போல் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், இடதோஷங்கள், இந்த இட பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அதுக்கெல்லாம் உரிய வழிபாடுகள் செய்து கொள்வது நன்மை. ஒரு இடம்தான் உங்களை உயர்த்தி கொடுக்கறதும், தாழ்த்தி கொடுக்கறதும், வாழ வைக்கிறதும், வளர்ச்சி அடைய செய்கிறதும் எல்லாமே குறிப்பிட்ட ஒரு இடம்தான். அப்போ அந்த இடத்தை எப்படி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி செயல்பட்டுக்கணும். அப்போது இடப்பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், இட தோஷங்கள் இருக்குமே ஆனால் அவற்றை எல்லாம் கண்டறிந்து உடனடியாக சரி செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் நிறைய கன்னிராசி அன்பர்கள் இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், புதையல் சம்பந்தப்பட்டது, இதிலெல்லாம் போய் நிறைய சிக்கலில் மாட்டிக்கிறாங்க, தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க, பெரும் பணம் செலவு செய்யுது. இல்லைன்னா உண்மையிலேயே அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரபுள் இருக்குது, அது நிம்மதியாக அவங்கள வாழ விட மாட்டேங்குது, தூங்க விட மாட்டேங்குது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்களே, அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகங்கள், திருமணத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் அற்புதமான மாதம்,
திருமணத்திற்கான காலம், திருமணங்கள் உறுதியாகும். பொண்ணுக்கு 40 வயசு ஆகுதுங்க சாமி, என்னைக்கெல்லாம் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, பொண்ணுக்கு 40 வயசு ஆகுது, பொண்ணுக்கு 30 வயசு ஆகுது. அப்போது முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், மூன்றாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், திருமணங்கள் தள்ளி போகுமே ஆனால், தடைபடுமே ஆனால், கன்னி ராசி என்பவர்களே, அதெல்லாம் ஒரு விதமான கிரக சேர்க்கை காரணம். செவ்வாய் சூரியன், சனி செவ்வாய் சேர்க்க, சுக்கிரன் செவ்வாய் சேர்க்க, சனி கேது சேர்க்க, இப்போ இந்த மாதிரி கிரக சேர்க்கையினால தான் திருமணங்கள் தள்ளி போகும். அப்படி திருமண யோகங்கள் தள்ளி போகுமே ஆனால் உடனடியாக இந்த மாதம் திருமணங்கள் நடைபெறுவதற்கு அல்லது உறுதியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொண்ணு இங்கே தான், பையன் இங்கே தான். கவலைப்படாதீங்க கன்னி ராசி என்பவர்களை, திருமண யோகங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியங்கள் கிட்டும். அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட அந்த குடும்ப பிரச்சனைகள், மன கஷ்டங்கள், ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் அந்த ஆரோக்கிய குறைவுகள்லாம் விலகி நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப், நோய் நொடிகள் விலகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. அதே போல தான் குழந்தை பாக்கியம். ஏன்னா உடல்நிலை ஆரோக்கியம் சரியாக இருந்தால் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. அப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய கேள்வி என்ன? உங்களுக்கு என்ன வேணும்? நான் ஃபோன் வந்துடுறேன், அதான் கேட்பேன், உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படிங்கிற கேள்வியை தொடர்பு கொண்டு கேளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் வராகி. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ராசியாதிபதி புதன் வக்ர அஸ்தங்கமாகின்றிருக்கிறாரு. 12ஆம் இடத்துல சூரியன் வராரு. 45+ இருக்கிறவங்களுக்கு பதவிகள் உங்களுக்கு உண்டு. சூரியன் 12லோ குரு பகவான் 12ஆம் இடத்துல வரும் காலம் பதவிகள் வரும் காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 45+ல ஏற்கனவே என்ன தொழில் பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஏக்கமாக இருக்கும், நம்மளுக்கு ஏதாவது அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு எல்லாமே என்னென்ன துறையில் இருக்கீங்களோ அந்த துறை சார்ந்த ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. அது கண்டிப்பாக கிடைச்சிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 12ஆம் இடம் பலம் பெற்றாலே பயணங்கள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. தொலைதூரமாக திரைக்கடல் ஓடியும் திரைவியும் தேடு அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வருமானங்கள் ஓடி உழைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையப்போகிறது. அப்போ ஏதோ ஒரு பயணங்கள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலையோ படிக்கக்கூடிய படிப்புலையோ பயணங்கள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டு. வெளிநாட்டுக்கு போகணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களெல்லாம் இப்போ ஒரு பாசிட்டிவான காலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 2க்குரியவன் ராசியில் வரும் காலம் மணி மைண்டு, உங்களுடைய பணம் சார்ந்த சிந்தனைகளே குறிக்கோளாக இருக்கும். நாட் டைம் வேஸ்ட். உங்களுடைய ஒவ்வொரு நேரமும் கோல்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நேரம் இருக்கும். காலத்தை வீணாக்க மாட்டீங்க, நேரத்தையும் வீணாக்க மாட்டீங்க. 3க்குரியவன் 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது சுய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நானே எழுதணும், படித்தேன், நானே எக்ஸாம் எழுதணும், நானே வேலை கிடச்சி போச்சு. அப்போ யாராவது ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வேலைக்காக எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்டர்வியூ எழுதிட்டு அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் உங்களுக்கு பலம் பெறார், திக்பலம் கொடுக்குறார். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி பெறும். சிறு வாகனங்கள் வச்சு இருக்கிறவங்க, ஆமாம், அப்போ நிலக்கிழார்கள், விவசாயிகள், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஆதாயமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 4க்குரியவன் பாக்கியத்தில் இருக்கிறனால தந்தை தொழிலுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயம், தந்தை வழி உறவுகள் எல்லாம் தேடி வந்து நாடி வந்து உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு விஷயங்கள், தாயாரினுடைய உறவுகளால் ஒரு மன மகிழ்ச்சிகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பஞ்சமஸ்தானாதியான சனி பகவான் வக்கரகதியாக இருக்கிறதுனால பிள்ளைகளினுடைய நடவடிக்கைகள் சற்று கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அதே இடத்துல பிள்ளைகளினுடைய பிரிவுகள் இப்போது சுப பிரிவினையாகத்தான் இருக்கும். வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகிறான், கண்டிப்பாக அனுப்பிச்சி வைங்க. படிப்பிற்காக என்னுடைய வீட்டை விட்டு அங்கே போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறான், இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நல்ல பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 7ஆம் அதிபதியான சனி பகவான் அந்த பாவகத்தில் வக்கரகதி ஆகிறதுனால ஒன்றுக்கு மேற்பட்ட ரெகக்லைஸ் பண்ணி கலத்தரத்தை எடுக்கிறது நல்லது. ஆமாம், நல்ல நேரம் இருக்கா, நல்ல காலம் இருக்கா, நல்ல ஒரு வரனா அப்படின்ற ஜாதகம்லாம் சரியாக இருக்கா அப்படின்ற ஒரு செக்கிங் பார்த்துக்கிறது நல்லது. வாடிக்கையாளர்கள், நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா
வரக்கூடிய வாடிக்கையாளர்களால் சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும். என்ன நிதர்சனமாக தெரிஞ்சுக்கோங்க. உடனே எல்லா விஷயத்தையும் நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்க முடியாது. என்ன பாசிட்டிவ் அதை செய்யணும். அப்போ வாடிக்கையாளர்கள்கிட்ட கூடுதல் கவனம் வேணும். நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் தான் 7ஆம் இடம். சனி பகவான் வக்கரமாக இருக்கார். கண்டிப்பாக தொழில் சார்ந்த பெருமுயற்சிகளை இப்போ நீங்கள் எடுக்க தேவை. தொழிலில் ஏதாவது மாற்றம் பண்ணணும், போகணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷனு கொஞ்சம் இந்த வக்கரகதி வரைக்கும் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் தொழில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி வருவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்துல ராகு பயணிக்கிறார். கண்டிப்பாக மத மாற்ற, இனமாற்ற, திருமணம் செய்யக்கூடிய காலங்கள் எல்லாம் இந்த காலத்தில் வந்துட்டே இருக்கும். வரக்கூடிய நண்பர்களும் மதம் சார்ந்த நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய காத்துருக்கார். அதெல்லாம் எடுத்துக்கலாம். 7க்குரிய குரு பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் பயணம் பண்ணுறதுனால மனைவியால் ஒரு யோகம் உண்டு. செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் 10ஆம் இடத்துக்கு வராரு. தொழில் சார்ந்த வெற்றிகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் ஏதோ ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்க போகிறா, போனஸ் கொடுக்க போகிறா, தொழிலில் ஒரு பாசிட்டிவ் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அஷ்டமாதிபதியான செவ்வாய் பகவான் 10ல் வர்றதுனால கடன் வாங்கியும் தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இல்லை தொழிலில் ஏதாவது ஒரு ரகசியம் புலப்படும். ஆமாம், இவ்வளோ நாளாக நம்ம இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கோம், இந்த தொழிலில் இவ்வளோ நாளாக இருக்கேன், எனக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே தெரியல, இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப அதிகாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ். ஆமாம், அதிகாரத்துறை அப்படின்னா ஒரு போலீஸ் துறை, ஒரு இராணுவத்துறை, அகழ்வாராய்ச்சி துறை, விஞ்ஞானத்துறை, இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பெரிய பாசிட்டிவ் நடக்கும். நுணுக்கம் சார்ந்த கலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பாசிட்டிவ் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சிடலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கார். ஆமாம், அதனால் நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையே அப்படின்ற ஒரு விஷயம் தான் நடக்கும். என்ன ஒரு அசம்பாவிதம் நடந்துடாது, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ராசியாதிபதியான புதன் பகவான் வக்கர அஸ்தங்கம் ஆகிறார் அப்படின்னா ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் ஒன்று கிடைக்கும் இப்போ உங்களுக்கு. ஆமாம், 12ஆம் இடத்துல சூரியன் வரக்கூடிய காலம் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம் அப்படின்னு. என்ன ஒன்று, உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போட வேண்டி வரும். டே நைட் பார்க்காம வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். தேடி உங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும். அரசில் கடன் வாங்க கேட்டுருக்கேன், அரசு துறையில் கடன் வாங்கியிருக்கேன்னா சரியாக இஎம்ஐலாம் கட்டிடுங்க. அரசுகளால் கொஞ்சம் ஆபத்துகள் உண்டு, அந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். நாம் கண்டிப்பாக 2வது திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்க நேயர்கள் அனைவருக்கும் இப்போது வாய்ப்புகள் பலமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். காதல் திருமணங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் வீட்டில் சம்மதிக்கிறாங்களா இல்லையான்றதை கேட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆமாம், இந்த மாதத்தினுடைய பலாபலனை மேலும் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா சித்திரகுப்தனுடைய வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. சித்திரகுப்தன் எங்கெல்லாம் இருக்காருன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறாரு. அப்போ சித்திரகுப்தனை நீங்கள் என்ன போய் பார்க்கணும் அப்படின்னா அஸ்வினியில் போயிட்டு சித்திரகுப்தனை பார்க்குறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா பல வழிபாட்டு முறைகள் இருக்குது. ஒரு 27 வண்ண மலர்கள், 27 விளக்குகள் சொல்லிவிட்டு உங்கள் 27 கலரில் அந்த அரிசியை நீங்கள் மாற்றணும். அப்படிலாம் இதெல்லாம் ரொம்ப மெனக்கெடுத்து செய்ய முடியல அப்படின்னா அந்த ஆலயத்தை போய் முதல்ல டச் பண்ணுங்கள். பெரிய மாற்றங்கள் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது. வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய தமிழ் பலனும் மாத கிரகங்கள் ஆகிய சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 12 ராசிக்கும் உண்டான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி, அதை பற்றி இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் முழு பலன்களை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் உங்களுடைய சுய ஜாதக பலன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றங்கள், வெற்றியை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்கள் ஜாதகத்தினுடைய ஏற்றங்களையும் வெற்றிகளையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைக்கு செல்லுங்கள். வாழ்க 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 வாழ்க. சர்வம். ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி, சித்திர நட்சத்திரம் கன்னியா ராசி எப்படி இருக்கும்? பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசி பார்த்திங்கன்னா சமாளிச்சிருவாங்க, ஓரளவு சமாளிச்சிருவாங்க. ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டு. ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க போராடியாவது ஜெயிச்சிருவாங்க, இது அவங்களுடைய குணாதிசயம். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க டவுன்,
அவங்க ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் புதுசாக நான் கண்டுபிடிக்கிறேன், புதுசாக நான் ஏதாவது ஒன்று செய்கிறேன், ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணுறாங்களே தவிர இன்னும் சக்ஸஸ் பண்ண முடியல. ஆனால் கன்னிராசி பொறுத்தளவுக்கு என்ன ஒரு குணாதிசயம்னா, யார் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவரோட மனம் கவர்ந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி ஏதாவது ஒரு நல்ல பெயரோடு இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த அவங்களோட ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு உண்டு. சொன்னதை செய்வாங்க, நேர்மையானவர்கள், அவங்கள நம்பி நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். நல்ல பேர் புகழோடு இருக்கக்கூடியவர்கள், கோபமும் வரும், கரெக்டாக இருக்கணும்னு எதிர்ப்பாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான குணாதிசயம் உள்ளவர்கள் தான் கன்னியா ராசிக்காரர்கள். ஸோ அப்போ இந்த ஸ்தானம் எப்படி இருக்கும், ஆவணி மாதம் எப்படி இருக்கும் உங்களுக்கு கன்னியா ராசி? தற்போது கன்னியா ராசி சத்ரு ருண ரோக ஸ்தானம். சத்ருன எதிரி, ருண ரோகன ஹெல்த், இந்த ஸ்தானத்தில் இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. ரெண்டாவது, உங்களுக்கு உங்கள் செயல்கள் நேராக இருக்கும். நீங்கள் என்ன செஞ்சாலுமே அது நேர் பாதையில் நேராக கரெக்டாக நீங்கள் செய்வீங்க. அதே போல் முக்கியமானது எதிர்கால ஏற்றத்திற்கு வழிவகுக்கும். நீங்கள் ஏதாவது முக்கியமாக இப்போ ஏதாவது முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்கால ஏற்றத்திற்கு நல்வழிப்படுத்தும். ஸோ நல்லா இருப்பீங்க. ஸோ மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் உண்டு, கவனமாக இருங்க. அரசு துறை சிறப்பாக உண்டு. அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக நல்ல பேரோடு இருப்பீங்க. மாணவ மாணவிகள் படிப்பில் உங்களுடைய திறமையை வெளியில் கொண்டு வருவீங்க. ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய தனித்திறமைகளை வெளியில் கொண்டு வருவீங்க. குடும்ப பெண்கள் புத்தி சாதுரியத்தோட நல்ல ஒரு கணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்து கொடுப்பீங்க. நிறைய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கூட உங்களால் முடிந்த ஒரு சில விஷயங்களை செய்வீங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. என்னென்ன, பெண்கள் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. பெண்கள் முக்கியமாக மருத்துவங்களோட பிரச்சனையில் நீங்கள் மூக்கு நுழைக்காமல் இருந்தால் நல்லது. பெண்கள் சொல்கிறேன், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லதே செய்கிறீங்க, இருந்தாலும் அடுத்தவங்க பிரச்சனை நீங்கள் மூக்கு நுழைக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. சரிங்களா? இது பெண்களுக்காக முக்கியமாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. பணியில் இருக்கீங்களா, வேலையில் இருக்கீங்களா, இப்போ ஒரு சொற்ப சம்பளமாக இருந்தால் கூட உங்கள் வேலையில் நீங்கள் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் எந்த விதமான அவப்பெயர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதற்கு அடுத்ததாக பணியிட கவனம் தேவை. நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்யணுமோ அந்த இடத்துல கவனத்தோடு வேலை செய்யுங்க. ஒரு கொஞ்சம் கூட உங்களோட கவனம் சிதறக்கூடாது, அந்த அளவுக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா புதிய முதலீடு சிறப்பை தரும். நல்லா புதுசாக ஏதாவது ஒன்று செய்கிறீங்கன்னா அதெல்லாம் நல்லா சிறப்பாக இருப்பீங்க. நல்லா சிறப்பாக அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நிறைய சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதே போல் நல்ல புத்திர பாக்கியம் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்குதல், புத்திர பாக்கியம் உண்டு. நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. வழக்கறிஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் சத்யநாராயண பூஜை, பெருமாள் வழிபாடு, பௌர்ணமியில் பெருமாளுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது. ஸோ பெருமாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய செய்ய உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். திருமணம் கூடி வரும். கல்யாணத்தை எதிர்பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் கூடி வரும். நீங்கள் எதிர்பார்த்து நான் இந்த ஒரு 10 ஜாதகம் வருதா, எனக்கு இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த அளவுக்கு பொருத்தம் வராது. இதுக்கப்புறம் பார்க்குற ஜாதகங்கள் கண்டிப்பாக பொருத்தம் வரும். ஸோ பொருத்தம் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக திருமணத்தை நீங்கள் முயற்சி எடுத்து கண்டிப்பாக செய்யலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. புதிய நற்செய்தி கூடி வரும். ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் உங்களை வெளிநாட்டில் இருந்தோ ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வரும். நீங்களும் வெளிநாடு போவீங்க, வெளிநாடு போயிட்டு வருவீங்க. அந்த யோகங்கள்லாம் நல்லாயிருக்கு. ஒரு 83% ஜாதகத்தில் அமோகமாக இருக்கும். 83%. அம்மன் வழிபாடு விடாமல் செய்யுங்க. காளியம்மன் வழிபாடு விடாமல் செய்யுங்க. காளியம்மன், துர்க்கை அம்மன் வழிபாடு இதெல்லாம் விடாமல் செஞ்சிங்கன்னா நல்லது. என்னென்ன, இந்த கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு ரொம்ப கவனத்தோடு தான் இருக்காங்க. இருந்தாலுமே சில மன உளைச்சல்கள், மற்றவர்களால் சில மன உளைச்சல்கள், மற்றவர்களால் சில மன சங்கடங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் கன்னியா ராசிக்காரர்கள் போகிற வழி நேர்மையான வழியாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுடைய தடம் மாற மாட்டாங்க. கரெக்டாக செய்வாங்க, கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ இந்த பெருமாள் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். முடிஞ்சால் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. அடுத்தடுத்து நல்லா வெற்றி பெறுங்க. உடல்நிலையில் நிறைய கவனம் செலுத்துங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க. 83% நல்லா இருக்குது. ஆவணி மாதம் ஏற்றம் தரக்கூடிய மாதமாக அமையும். சுபா.